சிலக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, நயன்தாராவை மோசமாக விமர்சித்த பிரபுதேவாவின் முதல் மனைவி ஷாக்கிங் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராகவும் நடன ஆசிரியராகவும் காணப்படுறவர் தான் நம்ம சார் பிரபுதேவா சார். இவர் ஒரு சில ஆண்டுகள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சினிமாவிலேருந்து விலகி இருந்தார். ஆனால் தற்போது தொடர்ச்சியாக பல படங்களில் கிளம்பி இருக்காங்க. இந்த நிலையில் பிரபுதேவாவின் முன்னாள் மனைவி லதா நயன்தாரா தொடர்பில் கொடுத்த பேட்டி ஒன்றில் இணையத்தில் வைரல் ஆகிருக்கு. அதாவது நயன்தாராவும் பிரபுதேவாவும் காதலித்த நேரத்தில் பிரபுதேவாவின் முன்னாள் மனைவி லதா தனது கணவரை மீட்பதற்கான போராட்டத்தில் இறங்கியிருந்தாங்க. அதன் பின்பு ஒரு கட்டத்தில் அவருடைய காதலும் முடிவுக்கு வந்திருக்கு. இவ்வாறான நிலையில் தற்போது வெளியான தகவல்கள் 2009ஆம் ஆண்டு நயன்தாரா பிரபுதேவாவின் காதல் பற்றி பல கிசுகிசு தகவல்கள் வெளியானன. ஆனாலும் அது ஆரம்பத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. நான் காரணம் இந்த ஆண்டில் வெளியான வில்லு படத்துக்கு ப்ரமோஷனாக அது கருதப்பட்டது. இதை தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு பிரபுதேவா ஒரு அறிக்கை ஒன்று அதிரடியாக வெளியிட்டிருந்தார். அதில் நான் கடந்த 2 வருடங்களாக நயன்தாரா டேட்டிங் செய்து வருவதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தனது முதல் மனைவி விவாகரத்து செய்ய இருக்கிறதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். இதை தொடர்ந்து நயன்தாராவை உள்ள உறவை முடித்துக் கொள்ள வேண்டும்ன்ற மாதிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்ச லதா மேலும் பிரபுதேவா நயன்தாரா திருமணம் செய்வதில் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தப்போவதாகவும் மிரட்டியிருந்தாங்க. லதாவுக்கு பல மகளிர் அமைப்புகள் ஆதரவாக களமிறங்கினவங்க கூட லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக கருதப்பட்ட நயன்தாரா போஸ்டரில் எரிக்கப்பட்டுச்சு. எனினும் 2010ஆம் ஆண்டு ஜூலை பிரபுதேவா நயன்தாராவுக்கு விவாகரத்து வழங்கியது நீதிமன்றம். ஆனாலும் பிரபுதேவாவுக்கும் நயன்தாராவுக்கும் இடையான அந்த உறவு நீண்ட காலம் நிலைக்கல. நயன்தாரா விரைவில் பிரிஞ்சுட்டாங்க. தற்போது நயன்தாரா விக்னேஸ்வரன் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. மேலும் பிரபுதேவாவும் 2020ஆம் ஆண்டு டாக்டர் ஹேமனி சிங்ன்றவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது குறிப்பிடத்தக்கதுன்ற மாதிரி அவங்க மனைவியில் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் விஷயம் என்னது நம்மளுக்கு தெரியாது, சாருக்கு தான் தெரியும். அவர் என்ன ரிப்ளை கொடுப்பாருன்னு பார்ப்போம். தேங்க்யூ.